பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பிரதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சென்ற வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் OMC ஹாலில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். நிறைய புதிய ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். சாசின் கிரியைகள் வெளிப்பட்டு அலறின. அந்த இடத்துக்கு வந்திருந்த மக்களெல்லாம் இயேசுவை மெய்யான தெய்வம் என்று அறிந்தார்கள். ஆவிகள் போயென்றால் போயின, வா என்றால் வந்தன, உருண்டு போயென்றால் உருண்டு போயின, கதறு என்றால் கதறின, நான் விட்டுட்டு போகிறேன் திரும்பி வரமாட்டேன்னு சொன்னால் அப்படியே செய்தன. இயேசு உயிருள்ள தெய்வம் நமக்கு அவருடைய அதிகாரத்தை தருகிறார். கட்டப்பட்ட ஜனங்களெல்லாம் வருகிற நாட்களிலே உங்களுக்காகவே நடத்தப்படுகின்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களிலே வந்து பங்கு பெறும்படியாக உங்கள் அன்பு சகோதரனாகிய நான் அன்போடு அழைக்கின்றேன். முக்கியமாக வருகிற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து கட்டப்பட்டவர்களுக்காக நடத்தப்படுகிற அந்த விடுதலை நாள் கூட்டத்தில், சிறப்பு கூட்டத்தில் வந்து பங்கேற்று ஆசீர்வதிக்கப்படும்படி அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்காகவே பிரம்மாண்டமான இடம், நல்ல பாடல்கள், ஆராதனை, செய்தி, நல்ல விருந்து உங்களுக்கு யோவான் அண்ணன் விஞ்ஞானபுரம் யோவான் அண்ணன் தலைமையில் தயாரிக்கப்பட்டு பரிமாறப்படும். உங்கள் யாவருக்காகவும் நானும் சகோதரர் நாசிரியர் ஜெப ஜாம்பவான் வரவேல் சேரையா அவர்களும், அன்னூரிலிருந்து கோயம்புத்தூர் அன்னூரிலிருந்து வருகை புரிகிற வெள்ளை உள்ளம் கொண்ட சகோதரன் ஜோசப்பன் அவர்கள் இணைந்து ஜெபிப்போம். பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் உங்களை இருகர நீட்டி அழைக்கின்றது. ஆவிக்குரிய மக்களுக்காகவே பிரத்யேகமாக நடத்தப்படுகிற முதியோர் இல்லம். அங்கே தினந்தோறும் ஜெபங்கள் நடத்தப்பட்டு வருகிறது.
அநேகர் அதில் இருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான இடங்கள் காத்திருக்கிறது. விரும்பியவர்கள் தாராளமாய் வந்து நீங்கள் பங்கேற்கலாம் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நான் அறிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது ஊழியத்தில் திருமணமாகி பிரிந்து சட்டப்பூர்வமாய் பிரிந்து காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அவளை குறித்து நான் தொடர்ச்சியாய் அறிவித்து வந்தேன். யாராவது விரும்பினால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய திருச்சித்தம் நிறைவேறுவதாக. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். யாரோட நீங்கள் சஞ்சரிக்கிறீங்க? யாரோட ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க? யார் கூட மணிக்கணக்காக நீங்கள் நேரம் செலவழிக்கிறீங்க? நீங்கள் நேரம் செலவழிக்கிறவங்க ஞானியா இல்லைனா மூடனா என்பதை சிந்திக்க வேண்டும். இந்த உலகத்து காரியங்களையும் தேவையற்ற காரியங்களையும் பரியாசம் பண்ணும் காரியங்களையும் பிறரை குறித்த காரியங்களையும் அழிவுக்கு போகின்ற காரியங்களை குறித்து பேசிக்கொண்டே இருப்பவர்கள் தான் மூடர்கள். ஆண்டவருக்கு தூரமாக இருப்பவர்கள் தான் மூடர்கள். ஒருவேளை பிறரை பார்த்து சிரிப்பவர்கள் தான் மூடர்கள். ஆனால் ஆண்டவரை குறித்த அறிவை உடையவர்கள், காலத்தை ஆதாயம் பண்ணுபவர்கள், கர்த்தருக்காக வாழ்பவர்கள், ஆண்டவர் என்று சொல்லி அவருக்காக ஊழியத்திற்காக ஓடுபவர்கள், பிறருக்கு மனமிறங்குகிறவர்கள், ஒருபொழுதும் பிறரை வேதனைப்படுத்தாதவர்கள், அவர்கள் தான் ஞானிகள். யாரிடத்தில் நீங்கள் சஞ்சரிக்கிறீர்கள் என்பது நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஞானிகளோடு சஞ்சரித்தால் மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை தருவார். நீங்களும் அப்படியே மாறுவீர்கள். ஆனால் பாவிகளோடு சஞ்சரித்தாலோ நாச மோசங்கள் ஏற்படும், வாழ்க்கை அழிந்து போகும். காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போகும். எச்சரிப்பு தேவை. நாம் எப்பொழுது ஞானிகளோடு மாற்று சஞ்சரிப்போம், அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆமேன். ஒன்று சாமுவேல் 22வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்தில் போனார்கள். இது வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? தாவீதுக்கு எப்பொழுதுமே அப்படி அண்ணன்மார்கள் எதிராக இருந்தார்கள், அப்படி அப்பா எதிராக இருந்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி அங்கே அவர் வீட்டிலே வந்து அப்படி தகப்பனாக ஈசா இடத்துல உன்னுடைய பிள்ளைகளை ஒருத்தர் தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறாரு சொன்ன உடனே 7 அண்ணன்மார்களை நிறுத்தினார். தாவீது அவர் கணக்கிலே வைக்கல, காட்டுக்கு அனுப்பியிருந்தார். ஒன்றுத்துக்காக மாட்டான்னு சொல்லி நினச்சிருந்தார், அதனால் கணக்கிலே வைக்கல. அது மாத்திரமல்ல, அண்ணன்மாராகியவர்களெல்லாம் இராணுவ சேவையில் இருந்தார்கள், அதனால் அவங்க பெருமையாக இருந்தாங்க. தாவீது அங்கே அப்பா அனுப்புனதுனால சாப்பாடு கொடுக்க போகும்பொழுது அங்கே நடந்தவைகளை பராக்கு பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேவலமாய் பேசினார்கள் அண்ணன்மார். அப்படியாக தாவீது கோலியாத்திட்ட போய் யுத்தம் பண்ணுறது அவங்க விரும்பவே இல்லை, பிரபலமானதை விரும்பவே இல்லை. எப்பவும் அவருடைய மனதை உடைக்கும்படியாக பேசினாங்க. இதுதான் அவருடைய அண்ணன்மார்களுடைய வரலாறு. ஆனால் இப்பொழுது தாவீது பிரபலமாகிவிட்டார். அவர் இஸ்ரவேலுக்கு அடுத்த ராஜாவாக போகிறார். சவுல் ராஜா பொறாமை கொண்டு துரத்துகிறார். அப்பொழுது தாவீது எங்கே போக வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடிக்கு ஒரு கெபிக்கு போகிறார். இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அதே அண்ணன்மார்கள் அவருடைய வீட்டார்கள் அனைவரும் தாவீதிடத்தில் சேரும்படியாக வந்தார்கள், கூட இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆரம்பத்தில் அவர்கள் தாவீதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது பல மேடு பள்ளங்களை தாவீது கண்டபொழுது இவர் நிச்சயமாக இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாறிவிடுவார், தாவீதினுடைய தம்பி, தாவீதினுடைய இனத்தான் என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வை ஆண்டவர் ஏற்படுத்தினபடினாலே அவங்க பக்கத்தில் இருந்தாங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு உங்களை 1000 பேர்கள் வெறுக்கட்டும், 10,000 பேர்கள் அற்பமாய் பார்க்கட்டும், தலையை கொழுக்கட்டும், கேவலமாய் பேசட்டும், நீலாம் வந்துட்டியா, நீலாம் முன்னேறலான்னு நினைக்கிறியா, நீலாம் அப்படி இப்படி பெரிய ஆளாயிலாம் நினைக்கிறியா, நீலாம் இதெல்லாம் சாதிச்சிடலான்னு நினைக்கிறியா, போடா அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்து கேவலமாக மூஞ்சுக்கு நேராக பேசலாம். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களை தாவீதை புறக்கணித்த மாதிரி புறக்கணிச்சிடலாம். கல்யாண வீட்டுக்குன்னா உங்களை இன்வைட் பண்ணாமல் இருக்கலாம். வீட்டில் நல்ல காரியம் நடக்குது, அவனை மட்டும் கூப்பிடாதுன்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் போனாலும் உங்களை பார்த்து கேவலப்படுத்த முடியாத ஏதாவது செய்யலாம். நண்பர்கள் மத்தியிலே உங்களை ரொம்ப அற்பமாக நினைக்கலாம். பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கலாம். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு உங்களை அற்பமாக எண்ணுகிறவர்கள், உங்களை கேவலமாய் பேசுகிறவங்க எல்லாம் நீங்கள் தொடர்ந்து கர்த்தரோடு கூட பிரயாணித்துக்கிட்டே இருப்பீங்கன்னா, ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் நோக்கி பார்த்து உண்மையை உத்தமமாய் அவருக்கு பின்பற்றிட்டு போயிட்டுருப்பீங்கன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், பயன்படுத்துவார். எவரும் செய்ய முடியாத காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்வார். நம்ப முடியாத முன்னேற்றங்களை தருவார். நம்ப முடியாதவர்களோடு, பெரியவர்களோடு உங்களை உட்கார வைப்பார், பந்தி உட்கார வைப்பார், அறிமுகமாக வைப்பார், உங்களுக்கு நண்பர்களாக்குவார். நாளுக்கு நாள் உங்களுடைய
பெயர் பிரஸ்தாபத்தை ஆண்டவர் அதிகரித்து கொண்டே இருப்பார். உங்களை குறித்த எல்லாரும் உயர்வாக பேசும்படியாக செய்வார். யுவர் நேம் அண்ட் ஃபேம் இஸ் ஸ்ப்ரெட் எவ்ரி டே பிகாஸ் ஆஃப் தி அல்மைட்டி காட். அதனால் யாரெல்லாம் இன்றைக்கி உங்களை எப்படி அற்பமாக நினைக்கிறோம், நாளைக்கு அவங்கெல்லாம் அவங்கள்ட்ட வந்து சேருவாங்க. தெரியாமல் பண்ணிட்டோங்கிறத உணருவாங்க. இவன் மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளை, இவனோட ஆண்டவர் மெய்யாகவே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களோடு வந்து அவர்கள் கை கோர்ப்பார்கள். இதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இன்றைக்கி உங்களை பயக்கிறவங்க நாளைக்கு உங்களை தேடி வரும்படியாக, உங்களோடு கூட இருக்கும்படியாக ஒரு சூழலை கர்த்தர் நிச்சயமாக ஏற்படுத்துவார் என்பதுதான் இந்த நாளிலே கர்த்தர் முதல் பகுதியில் நமக்கு தருகிற மிக முக்கியமான காரியங்களாக இருக்கிறது. வரலாறை எடுத்து படியுங்கள், இல்லைனா தேவனுடைய தாசருடைய வரலாற்றை எடுத்து படியுங்கள், இந்த பைபிளை எடுத்து படியுங்கள். ஆரம்ப காலத்தில் அற்பமும் குப்பையமாக எண்ணப்பட்டவர்கள் எல்லாம் மிகவும் உயரத்திற்கு அவர்கள் ஆண்டவரால் எடுத்து செல்லப்பட்டார்கள். ஆதி அப்போஸ்தலரை பாருங்கள், மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரிடத்தில் முந்திரி கொட்டையாக பேசி பேதுரு போன்றவர்கள் மூக்குடைப்பட்டார்கள். அவசர கொடுக்கையாக இருந்தார்கள், ஆத்திர கொடுக்கையாக இருந்தாங்க, எவ்வளவோ தவறு செஞ்சாங்க. ஆனாலும் ஆண்டவர் பின்னாளில் இந்த பேதுரு மூலமாக பிரசங்கம் செய்த பொழுது, பேதுரு தலைமை சீசனாக மாறி ஆண்டுடைய ஊழியத்தை பொறுப்பெடுத்த பொழுது, அவருடைய ஒரு பிரசங்கத்திற்கு எத்தனையோ 1000 பேர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை உயர்த்தினார், அவருடைய ஊழியத்தை உயர்த்தினார். சமத்துவம் என்பது அங்கே போதிக்கப்பட்டது. எல்லோரும் தங்கள் சொத்துக்களை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் போட்டார்கள். அப்போஸ்தலருடைய ஊழியம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் காண்கிறோம் இல்லையா? பைபிள் ஒரு வசனம் உண்டு, அவர் சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிறாரா? இன்றைக்கு எளிமையும் சிறுமையுமாக இருக்கிற உங்களை ஆண்டவர் நாளைக்கு மிக பெரியவர்களாக, வலிமையுடையவர்களாக, உயரத்தில் கொண்டு போய் நிறுத்துகின்றவர்களாக அவர் இருப்பார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கி பேசுகிறவங்க பேசட்டும், கேவலமாக நினைக்கிறவங்க நினைக்கட்டும், தலையை குளுக்கட்டும், பரியாசம் பண்ணுறவங்க பரியாசம் பண்ணட்டும். நாளைக்கு அவங்களே வாப்பா, வந்து உட்காரு, சாருக்கு இடம் போடும், அண்ணே வாங்க, ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கையெடுத்து கும்பிட்டு உங்களை வரவேற்று உட்கார வைக்கிற நாட்கள் நிச்சயமாய் வரும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், 2வது வசனம் சொல்லுகிறது, ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவரோடு கூடிக்கொண்டார்கள், அவன் அவர்களுக்கு தலைவனானான் என்று நாம் வாசிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவங்க எல்லாம் மேகாபான்ஸ், இல்லைன்னா எல்லாருமே கடன்காரர்கள், எல்லாரும் ரவுடிகள், பொறுக்கிகள். இங்கிலீஷ் பைபிள் அழகாக போடு ஸ்கவுண்ட்ரல்ஸ். இவங்களாம் தாவீதோடு கூட வந்து சேர்ந்து கொண்டார்களாம். மொத்தம் 600 பேர் தாவீதோடு கூட இருக்கும்படியாக சேர்ந்து வந்தாங்க. யாராவது ஒருத்தர் அதில் நல்லவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லவே இல்லை. தாவீது கூட சேர்ந்த 600 பேரும் ஏதோ ஒரு பிரச்சனையுடையவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பயந்து ஒளிந்து தாவீது வந்து அடக்கலம் தேடிக்கொள்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாக இருந்தார்கள், பிறரை கேவலமாய் பேசுகின்றவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்டவங்க தான் தாவீதோடு கூட ஆரம்ப காலத்தில் கைகோர்த்தவர்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு மிகவும் படிப்பினையாக இருப்பது இதுதான். என்னை அதிகமாக உற்சாகப்படுத்துகிற இடமும் அதுதான். ஊழியமாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லாவிட்டால் என்ன காரியமாய் வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கலாம். உங்களுக்கு மிகப்பெரிய தரிசனங்கள் இருக்கலாம். நீங்களும் கூட மிகப்பெரிய அளவிலே வாழ்க்கையில் வந்துடலாம்னு சொல்லி நினைக்கும் பொழுது ஆரம்பம் அற்பமாக இருக்கும். கொஞ்சோல பணம் தான் இருக்கும், கொஞ்சோல கட்டடம் தான் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சோல தான் வருமானம் இருக்கும், கொஞ்சோல தான் ஊழியம் இருக்கும், கொஞ்சோல தான் வாழ்க்கையில் எல்லாமே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தரிசனம் மிக பெருசாக இருக்கும். நீங்கள் மிகவும் உயரம்னு நினைப்பீங்க. அந்த நேரத்திலெல்லாம் இதுதான் நடக்கும். நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க ராஜ்யத்தை கெட்டுறதுக்கு, பிஸ்னஸை கெட்டுறதுக்கு, வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏணிப்படியில் கெட்டி மேலே போகிறதுக்கு நிறைய பேர் தேவை. ஆனால் ஆரம்பத்தில் எடுத்த உடனே நல்லவங்க வரமாட்டாங்க, எடுத்த உடனே பெஸ்ட்டான ஆட்கள் வரமாட்டாங்க. நீங்கள் சாதாரணமானவங்க தான் வருவாங்க, ஒன்றுத்துக்கு ஆகாதவங்க தான் வருவாங்க, மோசமானவங்க தான் அவங்க கூட வந்து சேருவாங்க, இது மாதிரி தள்ளப்பட்டவங்க தான் வந்து சேருவாங்க, பேலியாளின் பிள்ளைகள் தான் ஆரம்பத்தில் வந்து சேருவாங்க. அதுதான் தேவனாலே எழுதப்பட்ட நியதி என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படலாம், என் கூட இப்படி ஒன்றுத்துக்காகலாம் வந்து சேர்றானே, விளங்காதவன்லாம் வந்து சேர்றானே, காட்டி கொடுக்குறவன்லாம் என் பக்கத்தில் தானே வந்து நிற்கிறான், உலகத்திலே மோசமானவன்லாம் எனக்கு தான் என் கூட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அங்கலாய்க்கலாம். ஏன் இப்படி ஆண்டவரை நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? இப்படிப்பட்ட மோசமான ஆட்கள்லாம் என்கிட்ட வந்து சேர்றதுக்கும் என்னை ஏமாத்துறதுக்கும் நீங்கள் ஏன் அனுமதி கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் இதுதான் ஆரம்பம் என்று சொல்லி தாவீது வாழ்க்கை நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இவங்கெல்லாம் பார்த்து நீ போ அப்படின்னு சொன்னா யாருமே தாவீது கூட இருக்க மாட்டாங்க. ரைட், அது உண்மை தானே?
இவ்வளோ பேர் மோசமானவங்களும் பார்த்தோன்னே தாவீது கண்டுபிடிச்சிருப்பாரு. கையை இப்படி 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 செஞ்சுருப்பாங்க, இருப்பாங்க. அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்படும்போது நாற்றம் அடித்திருக்கும். இருப்பினும் கூட அந்த 600 பேர் அப்பொழுது தாவீதுக்கு தேவையாக இருந்தார்கள் என்பதுதான். அந்த நம்பர் ரொம்ப முக்கியமானது. நம்பர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் அவர் ஓகேன்னு சொல்லி தான் பக்கத்தில் வைத்து கொண்டார். அவருடைய மூடத்தனத்தையும் அவருடைய ரவுடித்தனத்தையும் அவருடைய கேவலமான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் வாழ்க்கையை அவர் பொறுத்து கொண்டார். வெளியே தந்து பார்க்குறவங்க தாவீது கூட 600 பேர் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் முக்கியமான காரியமாக இருந்தது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் கூட இருக்கிறவங்க எவ்வளோ மோசமானவங்களாக இருக்கட்டும், உங்கள் கணவர் எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், மனைவி எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ மோசமாக இருக்கட்டும், தூரத்துலேருந்து பார்க்குறவங்க பாரியா எப்படி மனைவி, பாரியா எப்படி கணவர், பாரியா அவங்களுக்கு இத்தனை பிள்ளை இருக்குது, பாரியா அவங்களுக்கு எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, பாரியா அவங்களுக்கு எவ்வளோ சொத்துக்கள் இருக்குது. உள்ளே பல பிரச்சனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம். வெளிப்புறத்தில் பார்ப்பவர்களோ அவர்கள் அப்படிலாம் பார்க்க முடியாது. பாரு அவனுக்கு எப்படி எல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாரு, அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. ஆரம்பம் என்பது அப்படித்தான் இருக்கும். மிக மோசமானவர்கள் தான் நம்ம இடத்துல வந்து சேருவார்கள். உலகத்திலே கேடுகட்டவர்கள் தான் நம்ம இடத்துல வந்து சேருவாங்க. நமக்கு துணையாக இருப்பாங்க. அவங்க தான் கூட வருவாங்க. அவங்க கூட பழகும்போது வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கும். முட்கள் மீது நடப்பதை போல இருக்கும். அவர்கள் செய்கிற அநியாயங்களை சகிக்க முடியாததாக இருக்கும். அவருடைய வார்த்தைகள் கேடுகட்ட வார்த்தைகளாக இருக்கும். பக்கத்தில் இருந்து கொண்டு கேடுகட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அநியாயமாக செயல்படுவார்கள், சுயநலமாக செயல்படுவார்கள். உங்களை குறித்து கவலைப்படாதபடி தங்களுடைய நலனை முன்பாக வைப்பார்கள். உங்கள் மூலமாக என்ன லாபம் கிடைக்குங்கிறது தான் பார்ப்பாங்க. உங்கள்கிட்ட இருந்து என்ன எடுக்க முடியும், பிடுங்க முடியும் தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு எதுவும் கொடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. மிகவும் மோசமானவர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் அவங்க கூட இருப்பாங்க. அப்படி தானே? என்னப்பா இது அநியாயமாக இருக்குது பாஸ்டர், அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களா? இருந்து விட்டு போகட்டும். ஆரம்பம் இப்படித்தான் இருக்கும். இந்த மக்களோடு நீங்கள் நடந்து போனால்தான் நீங்கள் சகிப்புத்தன்மையுடையவர்களாகி மாறுவீர்கள். இந்த மக்களோடு நீங்கள் நடந்தால்தான் உலகத்தில் இப்படி மோசமானவங்களாம் இருக்காங்களா என்று உங்களுக்கு தெரிய வரும். இவர்கள் இப்படிலாம் சிந்திப்பாங்களா, இவங்க இப்படிலாம் நடப்பாங்களா, இப்படிலாம் பிறர கேவலமாக பேசுவாங்களா, இப்படிலாம் நம்மகிட்ட ரத்தத்தை குடிப்பாங்களா, நம்மகிட்ட முழுதும் பிடுங்குவாங்களா. எல்லா பாடங்களையும் அந்த 600 பேர்கள் மூலமாக தான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் தாவீது கற்றுக்கொண்டார். ஆண்டவர் அவருக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தான் மிக மோசமானவர்களை, மிக தவறானவர்களை ஒரு பக்கத்தில் வைத்தார். எப்படி மிக சரியான, மிக தேவையான பாடங்களை, வாழ்க்கைக்குரிய பாடங்களை அவர் கற்றுக்கொள்ள முடியாது. மிக மோசமானவர்களை அவருக்கு பக்கத்தமாய் கொடுத்தாராம். இன்றைக்கு யாரோ ஒருவர் உங்களோடு கூட பிரயாணித்து கொண்டிருக்கலாம். அவர்கள் குடும்பத்தில் இருக்கலாம், நட்பு வட்டாரத்தில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் கூட இருக்கலாம். அவங்க உங்களை நசுக்கலாம். கவலைப்படாதீங்க பிரியத்துக்குரியவர்களே. அவங்கெல்லாம் அப்படி இருந்தாதான், அவங்களாம் உங்களை கொடுமைப்படுத்தினாதான், அவங்க அப்படி கேவலமாக பேசினாதான் அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்குரிய பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. வாட் எவர் காட் டஸ் இன் யுவர் லைஃப், தட் இஸ் ஃபார் யுவர் குட். இவ்வளோ மோசமான கணவன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இவ்வளோ மோசமான மனைவியை கொடுத்துருக்காரு, இவ்வளோ மோசமான சொந்தக்காரங்களை கொடுத்துருக்காரு. நான் நினைக்கவே இல்லை நல்லவங்களாக வருவாங்களா நினச்சி இவ்வளோ மோசமாக இருக்காங்களே. இல்லைன்னா இவ்வளோ மோசமான வேலைக்காரங்களை எனக்கு கொடுத்துருக்குறாரு, பக்கத்து வீட்டில் கொடுத்துருக்குறாரு. இரவும் பகலும் எனக்கு சண்டை போடுறாங்களே, இரவும் பகலும் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்களே, இரவும் பகலும் இப்படி வீட்டு முன்னால் உட்காந்துக்கிட்டு எனக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறாங்களே. என் மகனுக்கு இவ்வளோ மோசமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்களே, என் பேரனுக்கு இவ்வளோ மோசமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்களே. ஐயோ வாழ்க்கை எனக்கு ரொம்ப கசப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? இதுதான் கர்த்தர் நடத்துகின்ற பாதை. இதிலிருந்து நீங்கள் அநேக பாடங்களை கற்றுக்கொள்வீர்கள், நல்லா பக்குவப்படுவீர்கள். உலகத்தில் இப்படிலாம் மோசமானவங்க இருக்கிறாங்க, இதுதான் முதல் பாடம் நம்ம கற்றுக்கொள்ளணும். எல்லோரும் நம்மளை மாதிரி இருந்துட்டாங்கன்னா உலகத்தில் பிரச்சனையே இருக்காதுங்க. எல்லாருமே நம்மளை மாதிரி நன்மை செய்பவர்களாய், மென்மையானவர்களை, சாஃப்டாக ஒரு வார்த்தை பேசினா கூட இவங்க மனசு காயப்பட்டுருமே அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பேசுகிறோம். உலகத்தார் அப்படியே நினைக்கிறாங்க. நினைக்கிறதெல்லாம் கரண்டு முரடாக பேசுவாங்க, வார்த்தையால் குத்தி கிழிப்பாங்க. நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டா கூட முகத்தை தூக்கிடுவாங்க. நம்ம யோசித்து பேசுவோம். அவங்கெல்லாம் அப்படி யோசிக்கவே மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் பக்கத்தில் இருந்தால் தான், வேதனைப்படுத்தினால்தான் உலகத்தில் இப்படியும் ஆட்கள்லாம் இருப்பாங்கங்கிறது நம்ம கற்றுக்கொள்ள முடியும். பிரியத்துக்குரிய சுயநலமுடையவர்களை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டிங்களா? உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ பிடுங்க முடியுமோ பிடிங்கிட்டு இருக்கவங்களாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டிங்களா? உங்கள்கிட்ட பழகிறதே ஏதாவது லாபத்துக்கு தான் அவங்க பழகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க எதுனாலும் எடுத்துக்குவாங்கன்னா உங்களுக்கு ₹1 கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி புரிஞ்சுட்டிங்களா? இதுதான் உலகம். இந்த உலகத்தின் மக்கள் இப்படித்தான் இருப்பார்கள். நானும் கூட ஊழியமாக இருக்கட்டும், வாழ்க்கை பாதையாக இருக்கட்டும், சந்திக்கிற அநேகர் என் வாழ்க்கையில் சந்திக்கிற கேடுகட்டவங்களாக இருக்காங்க, மிக மோசமானவங்களாக இருக்காங்களா. பார்த்து இப்படிலாம் இருப்பாங்களா?
கனவுல கூட நான் இப்படிப்பட்டவங்களாம் பார்த்ததில்லைன்னு சொல்லி அதிர்ச்சி அடைந்தேன். ஆனால் இதுதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம். வருங்காலத்தில் ஆண்டவர் அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டும் என்றால், மென்மேலும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர வேண்டும் என்றால், இப்படிப்பட்டவர்களை சந்தித்து தான் ஆக வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இவங்களால் உங்களுக்கு ஒரு தீங்கு செய்ய முடியாது. இவங்க எடுக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நஷ்டமும் வரப்போகிறதில்லை. இவங்களை உங்களுக்கு கொட்டி கொட்டி விடுறதுனால உங்களுக்கு ஒரு சேதாரம் வரப்போகிறதில்லை. மாறாக இந்த தீமையை ஆண்டவர் வருங்காலத்தில் நன்மையாக்கி தருவார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியே பார்க்குறவங்க பாரியா இவனுக்கு என்ன எத்தனை பேர் கூட இருக்காங்க, இவனுக்கு பாரியா இப்படிலாம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி வெளியே சொல்லுவாங்க. இவங்க உங்களை பாடாய்படுத்துவாங்க. வெளியிருந்து பார்க்குறவங்க உங்களை ஐயோ பாரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கை பாதை என்பதை நினைவூட்டும்படியாக நான் விரும்புகிறேன். பாருங்கள், 3வது வசனம் சொல்லுது, தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சார்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை யோவாபின் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டார். அங்கே ஒரு பரிதாபமான ஒரு காட்சியை பார்க்குறோம். தாவீது கூட 600 பேர் இருக்காங்க அவரை பாதுகாக்கிறதுக்காக. அவர் ஒரு டீம் ஆயிடுறாரு, மிலிட்ரி ஆயிடுறாரு. ஆனால் அவரை ஒன்றும் செய்ய முடியலன்னா அவங்க அம்மா அப்பாவை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி தெரியும். அதனால் அங்கே தாவீது ஒரு காரியத்தை செய்கிறார். இஸ்ரவேலிருந்து அவரை வெளியெடுத்து மோவாபு எதிரி ராஜாட்ட கொண்டு போய் அம்மா அப்பா விட்டு, தேவன் என்னை எப்படி நடத்துகிறாரு எனக்கு தெரியலையா, ஒருவேளை என்னை எதிரிகளை அழித்து என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவா என்னை மாற்ற போகிறாரா, இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் அலையணுமா தெரியல, அது நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் அம்மா அப்பா அவங்ககிட்ட இருக்கட்டும். தேவன் என்னை எப்படி நடத்துவாரோ என்று நான் அறிய மட்டும். இந்த வாசனத்தை மறுபடியும் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும். தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும். அவருக்கே தெரியல. ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டார், நீ தான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்லிட்டு. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக பலப்படுத்திட்டாரு. ஆண்டவருடைய ஆவியானவர் உள்ள இருக்கிறார், அபிஷேகம் உள்ள இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றார், தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும். இன்னைக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்த போறார் நமக்கு தெரியல. அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளோ போராட்டங்கள். எதிரிகள் மிகுந்த பலத்தோடு இருக்கிறாங்க, நம்மளை விழுங்கிடலாம் நினைக்கிறாங்க, நம்மளை அழிச்சிடலாம் நினைக்கிறாங்க. நீ ஒன்றும் செய்ய முடியாது பாரு அப்படின்னு சொல்லி அவங்க உன்னை அழிப்பேன் பாரு செயல்படுறாங்க. இந்த நேரத்தில் தேவன் என்னை எப்படி நடத்துவார் எனக்கு தெரியலையே. கர்த்தருடைய பிள்ளை தான் நீங்கள், ஆண்டவருக்காய் உண்மை உத்தமாய் வாழ்கிற ஆள் தான் நீங்கள் சொல்லுவீங்க, கடன் என்ன நெருக்குது, இது எங்கே போய் முடிய போகுது எனக்கு தெரியல, இத்தனை லட்சம் கடன் ஆயிற்று, நான் எதிர்பார்க்கல, கொடுக்கறதுக்கான வழியும் இல்லை, யாரும் எனக்கு உதவி செய்கிறதுக்கும் யாரும் இல்லை, இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல, தேவன் இந்த காரியத்தில் எப்படி என்ன தப்பு வைப்பார் எனக்கு தெரியல. அது வரைக்கும் என் தகப்பன் தாய் ஒளிந்திருக்கட்டும். அது வரைக்கும் கண்மலையே, அது வரைக்கும் என் ஆண்டவரே, என் பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள், என்னை பாதுகாத்துக்கொள். உம்முடைய வேலை வருகிற வரைக்கும் என்னையும் என் தாயையும் தகப்பனை எனக்கு பிரியமானவர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அங்கே தாவீது மோவாப் ராஜாவிடத்தில் ஒப்பு கொடுத்தது போல பரம ராஜாவிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்பது அவசியமாக இருக்குது. there will be a time. தாவீது வாழ்க்கையிலே ஒரு நேரம் இருந்தது, தேவனை எப்படி நடத்துவாருன்னு நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு தெரியல, நான் எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல, என் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்வார்னு தெரியல. ஐயா, ஆண்டவர் வாக்கு பண்ணி விட்டார், ஆண்டவர் அபிஷேகம் செய்து விட்டார், ஆண்டவர் நிச்சயமாக ராஜ்யபாரத்தை வச்சிருக்கிறார். ஆனால் தாவீது சொல்றது பார்த்தீங்களா, அவர் என்னை எப்படி நடத்துவார் எனக்கு தெரியல, அது வரைக்கும் என்று சொல்லி ஒரு சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படியாக தவிக்கிற ஒரு காலம், நான் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவேனா எனக்கு தெரியலையே, ஆண்டவர் நிச்சயமாக என்னை உயர்த்துவாரான்னு தெரியலையே என்று நான் தவிக்கிற ஒரு காலம் நிச்சயமாய் வரும். நான் சஸ்பென்ஸ்லேயே வாழ்கிற காலம், நல்லது நடக்குமா தீய நடக்குமான்னு தெரியலையே, வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையே, கடன்லாம் அடைச்சிடலாமா அடைக்க முடியாதான்னு தெரியலையே, வீடு வாங்கிடலாமா இல்லையான்னு தெரியலையே, நிலங்களெல்லாம் வாங்கிடலாமா இல்லையான்னு தெரியலையே, தேவன் என்னை உயர்த்துவாரா இல்லையான்னு எனக்கு தெரியலையே, எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு எனக்கு தெரியலையே, நான் நெருக்கப்படுகிறேனே, என் எதிரிகள் பலத்து போயிருக்கிறாங்களே, என் கடன் அதிகரிக்குதே, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, எங்கே போகிறேன்னு தெரியலையே, கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்க எனக்கு தெரியலையே. நீங்கள் இன்னைக்கு கதறிட்டு இருக்கலாம், இன்னைக்கு பதறிட்டு இருக்கலாம், பயப்படாதீங்க. இதுதான் கர்த்தர் நடத்துகின்ற பாதை என்பதை உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். மிகப்பெரிய பரிசுத்தவானாகிய தாவீது சொல்லுகிறார், தேவனை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மாட்டோம். இந்த வார்த்தை என்னை மிகவும் தொடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தில் தான் தாவீது வாழ்ந்தார். நான் அது வரைக்கும் அப்பா அம்மாவுக்கு ஒரு தீங்கு வந்துடக்கூடாது, எனக்கு பிரியமானவர்களுக்கு ஒரு தீங்கு வந்துடக்கூடாது. வியாதி இன்னைக்கு தலையை வெறிச்சு போட்டு ஆடிட்டு இருக்கலாம், வீட்டில் ஆஸ்பத்திரி மேலே ஆஸ்பத்திரி ஓடிட்டு இருக்கலாம், பொல்லாத மனிதர்கள் வழக்கு மேலே வழக்கு தொடுத்துட்டு இருக்கலாம், பிரியத்துக்குரிய கடங்காரங்க வீட்டு வாசலில் வந்து சத்தம் போட்டுலாம், வீட்டை பூட்டிடுவேன்னு சொல்லலாம், உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால போய் தூக்குப்பட்டு தொங்கிடலாமா நீங்கள் நினைக்கலாம்.
அந்த அளவுக்கு நெருக்கங்கள் இருக்கலாம் இல்லையா? வியாதி அகோரத்தை காமிச்சிட்டு இருக்கலாம். பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களான்னு தெரியலங்கிற அளவிற்கு நெருக்கங்கள் வரலாம். அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம், கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார், தேவன் எப்படி நடத்துவார் எனக்கு தெரியலையே, இந்த வியாதி எங்கே போய் முடியும்னு தெரியலையே, இந்த கடனை எப்படி அடைப்பேன்னு தெரியலையே, எப்படி எதிராக எனக்கு நிறுத்தம் பண்ணுறாங்களே, இவங்களோட காரியங்கள்லாம் எப்படி முடியும், நான் எப்படி மேற்கொள்வேன்னு எனக்கு தெரியலையே. எல்லாம் நல்லபடியாக முடியுங்க, கவலைப்படாதீங்க. உங்களை பிரியத்துக்குரியவர்களை கர்த்தர் வியாதியின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். மரணங்கள் வராது உங்கள் வீட்டில். கடன்காரர்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது கடனை நீங்கள் நிச்சயமாக அடைப்பீங்க. உங்களுக்கு விரோதமாக வழக்காடுகிறவர்கள், யுத்தங்களை செய்கிறவங்க, கேஸ் போடுறவங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் மிக மகிழ்ச்சியான காலங்களை காண்பீர்கள் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களை, இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே நம்ம கற்றுக் கொடுக்குற மிகப்பெரிய பாடம். தாவீது இந்த நாளிலே ஆரம்பம், வெரி குட் பிகினிங், very bad people with him. David got a very good beginning, a very bad people with him. And the brothers who were against him, now with David. And here, David didn't know where he was going, so that he was saying, I want to know till God how he leads me. என்னை எப்படி நடத்துகிறாரு எனக்கு தெரிகிற வரைக்கும் நான் என் பெற்றோரை முடித்து ஒப்பு கொடுக்குறேன். பிரியத்துக்குரியவர்களே, எப்படி நடத்துகிற ஆண்டவர் வெற்றி பாதைக்கு நம்மை கொண்டு செல்கிற வரைக்கும், அரண்மனைக்கு நம்மை கொண்டு செல்கிற வரைக்கும், ராஜ்ய பாரத்தை நமக்கு கொடுக்கின்ற வரைக்கும் ஆண்டவர் நமக்கு பிரியமானவர்களை பாதுகாப்பார். அவர்களுக்கு ஆபத்து வராது, வியாதி அவர்களை தொட முடியாது, கடங்கார் நெருங்க முடியாது, பொல்லாத ஆவிகள் நெருக்க முடியாது. ஆண்டவர் மிகப்பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடியாது விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய அருமையான சத்தத்தை கேட்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இறைவா, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய பாத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படையவில்லை என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். தாவீது நெருக்கப்பட்ட காலங்களில் அவரோடு கூட 600 பேர்களை வைத்தீர். அவரை கேவலமாய் பேசி குடும்பத்தார் வந்து மறுபடியும் அவரோடு சேரும்படியாக நீ செய்தீர். அதிசயமையும் நடத்துதலை அந்த ஆரம்பம் கடினமாக இருந்தது. ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த 600 பேர் அப்படியே கூட இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த 600 ஆண்டவரை தோத்திரம் 6000ஆக, 60000ஆக, 6 லட்சமாக, 60 லட்சமாய் மாறிற்று. அதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் கடினமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட கேடுள்ளவங்களாம் இருக்காங்களாங்கிற ஆண்டவரை தோத்திரம் என் பாடங்களையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் என் தகப்பனே. ஆனாலும் அதுதான் வாஸ்தவமான வாழ்க்கை, அதுதான் தகப்பனே தோத்திரம் ஐயா. அது வாழ்க்கையின் யதார்த்தங்கள், இப்படிப்பட்டவங்க இருப்பாங்கங்கிறத எங்களுக்கு காட்டி கொடுக்குறீங்க, நன்றி. உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மயிர் கூட எங்கள் தலையிலேருந்து கீழே விழாது. ஒரு வார்த்தையை பேச முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இறைவா, கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று எனக்கு அறிய முடியலையே. இந்த வியாதி எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியலையே. இந்த கடன்கள் எங்கே கொண்டு போய் விடுன்னு தெரியலையே. இந்த பொல்லாத மடியில் என்னை என்ன செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியலையே. இந்த ஆவிகள் என்னை என்ன செய்ய போகுன்னு தெரியல. கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு மன்றாடுகிறோம். கர்த்தர் தாமே அவருடைய காயங்களை ஆற்றி அவருடைய பயங்களுக்கு அவரை நீங்களாக்கி விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக அவருடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருடைய துக்க நாட்களும் முடிந்து போவதாக தேவரீர் மனமிறங்குவீராக. எவ்வளோ கொடிதான வியாதியாக இருந்தாலும் டாக்டர்ஸ்லாம் கை கழுவி முடியாதவங்களால் சுகப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருந்தால் கூட நீங்கள் அவர்களுக்கு மனமிறங்கி கிருபையாக வியாதிகளிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும் மறையட்டும், கட்டியாக இருந்தாலும் மறையட்டும், வேதனை வலியாக இருந்தாலும் மறையட்டும், இருமலாக இருந்தாலும் மறையட்டும், விக்கலாக இருந்தாலும் மறையட்டும். ஆண்டவரே தகப்பனை வாமிட் நிற்கட்டும், காக்காய் வலிப்புகள் நிற்கட்டும். ஆண்டவரை தோற்று என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவர்களை விட்டு அவர் நீங்கி போகட்டும். எந்த அவையும் செயல்படாமல் இருந்தாலும் ஏசப்பா அதை புதிதாக மாற்றி கொடுத்து செயல்பட வைப்பீராக. மெக்கானிக்கே காரையும் பைக்கை சரி பண்ணிடுவாங்கன்னா மனிதனையுடைய சரீரத்தை உண்டு பண்ணின அந்த படைத்த கர்த்தர் அந்த புதிய அவயங்களை பொறுத்து அவர்கள் செயல்பட வைத்து படுத்து கிடக்கிற பிள்ளைகளை எழுப்புவீராக. விபத்தை சந்தித்து ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலேன்னு படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மறுபடியும் எழுப்பி நிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை இல்லாததுனால, வருமானம் இல்லாததுனால, வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லாததுனால, கடன் வாங்கி திருப்பி செலுத்த முடியாததுனால, வட்டி கடன்களுக்கே தங்களுடைய வருமானத்தை எல்லாம் கொடுக்குற பிள்ளைகள், ஐயா வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்குது, வட்டி அதிகமாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, என் வருமானம் எனக்கு போதுமானதாக இல்லையேன்னு கதறுகிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு அற்புதத்தை செய்து அல்லது கடனை நீ வாங்காதிருப்பா எனப்பட்ட வார்த்தையின்படி கடன் வாங்காதிருக்க சுகமாக வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவ கிருபை தாங்கட்டும், தேவ இரக்கம் தாங்கட்டும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீர் மனமிறங்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளில் தகப்பனை சோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனை, நன்றி ஆண்டவரே.
ஐயா வயதானோர் கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி 2 கைகளால் அவளை ஏந்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே ராஜாவே சோத்திரம் ஐயா. என் தகப்பனே, இந்த நாளிலும் கூட ராஜா, வாலிபர்கள் எத்தனை பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட ஆண்டவரை போதை பழக்கங்கள், மொபைல் ஃபோன் அடிமைத்தனங்கள், தகப்பனே பைக்கில் வேகமாக போகிறாங்க, ஒரு செகண்டில் உயிர் பேருமேப்பா. நீங்கள் அவர்களுக்கு புத்தியை தர வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம். பெற்றோருடைய கண்ணீருக்கு பதில் சொல்லுங்கள். தாத்தா பாட்டிமார் பேர பிள்ளைகள் எப்படி ஜெபிக்கிறாங்க, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. எந்த விதத்திலும் தகப்பனை சத்துருவை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. மகிமையான தேவன் மகிமையான காரியங்களை செய்யுங்க. ஏசப்பா உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், அத்தனை மக்களை, இந்திய தாய்த்து நாட்டு அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நாஸ்திரை திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு, அநேகர் அழைத்து கொண்டு வருவீராக. உம் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. சப்பா இந்த சத்தத்தை கேட்ட பிள்ளைகள் எல்லோரையும் நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. அதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் அனைவரோடும் என்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. God bless you. Amen.